Taste the Daily. விடிய அரசின் பொம்மை முதல்வர் தனது தொகுதிக்கு நகர்வலம் செல்வதால் மாநகராட்சி ஊழியர்கள் அப்பகுதியில் உள்ள சாலையோர மீன்கடை பூக்கடைகளை அகற்றினர். குண்டும் குழியுமான சாலையில் தினமும் பயணித்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டதுதான் மிச்சமென விடியா முதல்வரின் தொகுதி மக்கள் வருத்தத்தில் உள்ளனர். குண்டும் குழியுமான சாலையில் மண் கொட்டி நிரவி ரோட்டிற்கு மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த அதிகாரிகளிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 40 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. சோமங்கலம் பகுதியில் 2 பேர் போதை மருந்தை விற்பதாக தகவல் கிடைத்தது. சோதனையில் போதை மாத்திரைகளை கல்லூரி மாணவர்களிடம் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த சஞ்சய் மற்றும் விஜய் ஆகியோரை கைது செய்தனர். போதை மாத்திரைகளை திருவண்ணாமலை செய்யாறு பகுதியைச் சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவர் பீகாரில் இருந்து வாங்கி வந்து இவர்களிடம் விற்பனை செய்ததாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டத்தில் தனது வார்டினை புறக்கணிப்பதாக கூறி விடியா திமுக மேயர் மற்றும் திமுக துணை மேயரிடம் திமுக மாமன்ற உறுப்பினரே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவல நிலை அரங்கேறியது. திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது திமுக மாமன்ற உறுப்பினர் ஜானகிராமன் தனது வார்டில் குடிநீர் ஆதாரமாக உள்ள கோபாலசமுத்திர குளத்திற்கு வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டி 1 வருடமாக கோரிக்கை விடுத்தும் மேயர் வேண்டுமென்றே தனது வார்டினை புறக்கணிக்கிறார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மேயர் மற்றும் துணை மேயர் கூட்டம் முடிந்ததென கூறி அரங்கை விட்டு வெளியேறினர். இதனால் கொதிப்படைந்த திமுக மாமன்ற உறுப்பினர் ஜானகிராமன் தொடர்ந்து குரல் கொடுத்த நிலையில் அங்கிருந்த திமுக உறுப்பினர்கள் அவரை சமரசம் செய்து அழைத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் கொள்ளிடத்தில் விடியா ஆட்சியில் சுமார் 6.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் உடையாமல் இருப்பதற்காக சுமார் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 800 மீட்டர் தூரத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த நிலையில் ஆற்றில் 68,000 கன அடி நீர் செல்வதால் தடுப்பணையின் ஒரு பகுதியில் சுமார் 200 மீட்டர் வரை உடைந்துள்ளது. கொள்ளிடம் பாலத்தின் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விடும் நிலையில் உள்ளது. தற்போது மேட்டூர் அணையிலிருந்து லட்சக்கணக்கில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மீதமுள்ள 600 மீட்டர் தடுப்பணையும் உடைந்து விடுமோ என்றும் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்களும் அடித்துச் செல்லப்படுமோ என்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தரமற்ற கட்டுமானங்கள் கட்டப்பட்டு விடியா அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பெரிய ஏரி சீரமைக்கப்பட்ட 3 மாதத்திலேயே பல்லிழித்ததால் பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சியர் கோபமடைந்தார். பெரிய ஏரியை சீரமைக்க கடந்த ஆண்டு தமிழக அரசின் நிதியிலிருந்து 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணியை விடியா திமுக அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரி பணிகளில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சியர் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் பணிகள் பாதியில் இருப்பதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கோபமடைந்து ஒப்பந்ததாரரிடம் கேள்விகள் எழுப்பி தவறுகளை சரி செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தார்.